பிரைசலால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேலையிலையும் கர்த்தர் நேரத்தின்படினால ஸ்தோத்திருக்கிறேன். நம்முடைய அக்கிரமத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நம் உள்ளம் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மத்தேயு 23:28. ஆண்டவரே சொல்லிக்கிறேன், நம் உள்ளம் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கலாம். இது மாயம். இந்த உலகத்தில் கலாச்சாரம் 2:13 மாயத்தினால் நிறைந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல மாயத்தினால் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்றோம். எல்லாரும் குத்த தவிர யார் நீதிமான் கிடையாது, ஆண்டவர் தவிர. இல்லை, எல்லாரும் பாவி தான், மாயமார்க்கம் தான் இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களும் மாயத்தினால் தான் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் பேதுரு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 16:6 அக்கிரமம் நோட்டு மாதிரி, பாவம் சில்லறை மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உள்ளம் அங்கே உள்ள துக்கத்தினால் என்ன செய்யலாம் நிறைந்திருக்கிறோம். ஒடியெல்லாம் 16:14 யோவான் 16:14 உங்கள் உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, மாயை அக்கிரமம் துக்கம் உனக்கு இருக்கிறதா? யோபு 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாது. அவன் துக்கம்னா கொடியதுன்னு இருக்குது. அவன் துக்கம் கொடியது. ரோமர் 1:29 அவருடைய சகலவித அநியாயத்தினாலும் பேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொறாமையினாலும் வன்மத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இறுதியம் எப்படி இருக்குது? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்க. அவர்கள் வயிற்றை காற்றினால் நிரப்புகிறார்கள். அப்போஸ்தலர் 13:10 காற்றினால் நிரப்புறாங்களாம். எல்லா கவடும் எல்லா மறைவும் எல்லா மாய்மாலும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பார்த்துக்கோங்க. அதனால கர்த்தர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இறுதி சுத்தமாக இருக்கணும். இறுதி நம்ம சுத்திகரிக்கப்படணும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசிரியப்பாராகாம இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேலையிலையும் கர்த்தர் நேரத்தின்படினால ஸ்தோத்திருக்கிறேன். நம்முடைய அக்கிரமத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நம் உள்ளம் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மத்தேயு 23:28. ஆண்டவரே சொல்லிக்கிறேன், நம் உள்ளம் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கலாம். இது மாயம். இந்த உலகத்தில் கலாச்சாரம் 2:13 மாயத்தினால் நிறைந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல மாயத்தினால் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்றோம். எல்லாரும் குத்த தவிர யார் நீதிமான் கிடையாது, ஆண்டவர் தவிர. இல்லை, எல்லாரும் பாவி தான், மாயமார்க்கம் தான் இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களும் மாயத்தினால் தான் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் பேதுரு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 16:6 அக்கிரமம் நோட்டு மாதிரி, பாவம் சில்லறை மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உள்ளம் அங்கே உள்ள துக்கத்தினால் என்ன செய்யலாம் நிறைந்திருக்கிறோம். ஒடியெல்லாம் 16:14 யோவான் 16:14 உங்கள் உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, மாயை அக்கிரமம் துக்கம் உனக்கு இருக்கிறதா? யோபு 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாது. அவன் துக்கம்னா கொடியதுன்னு இருக்குது. அவன் துக்கம் கொடியது. ரோமர் 1:29 அவருடைய சகலவித அநியாயத்தினாலும் பேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொறாமையினாலும் வன்மத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இறுதியம் எப்படி இருக்குது? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்க. அவர்கள் வயிற்றை காற்றினால் நிரப்புகிறார்கள். அப்போஸ்தலர் 13:10 காற்றினால் நிரப்புறாங்களாம். எல்லா கவடும் எல்லா மறைவும் எல்லா மாய்மாலும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பார்த்துக்கோங்க. அதனால கர்த்தர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இறுதி சுத்தமாக இருக்கணும். இறுதி நம்ம சுத்திகரிக்கப்படணும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசிரியப்பாராகாம இல்லையா?